லேப்டாப் சைடுல எதுக்கு பேரு இந்த லேப்டாப் சைடுல எல்லாம் குத்துவாங்க பென் டிரைவா பென் டிரைவ்ல தான் சாங் ஏத்தணும் சரி மகா வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டான்ஸில் வந்து பெருசாக ஈடுபாடு இல்லாமல் இருந்தால் நாங்கள் சும்மா இங்கே ஃபன்னாட்டு ஆடும்போது கூட மகா ஆடுன்னு சொல்லும்போதெல்லாம் ஆட மாட்டான். ஆனால் இப்போது அவள் வந்து அந்த ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தான்னு சொன்னேன்ல ட்ரிவாண்ட்ரம் ஜூக்கு, அங்கே அவள் ஃப்ரெண்ட்ஸு கூட பஸ்ஸுலேருந்து ஒரே ஆட்டமா. அதுலேருந்து இவளுக்கு டான்ஸில் ஆட்டம் வந்துட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி போகும்போதே அவள் டான்ஸ் ஆடிட்டு தான் போவா, அப்படி ஜாலியாயிட்டு. அதனால இப்போ வந்து சொல்கிறா என்கிட்ட காலையில் 6th ஸ்டாண்டர்டில் வந்து டான்ஸில் அவள் சேர போகிறாளாம். அதுக்கு பாட்டு கூட சூஸ் பண்ணிட்டாலாம். என்ன பாட்டு? ஓ மரியா, அதுவா என்னவோ மஹி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னைக்கு குட்டீஸ் வந்து ஸ்கூலுக்கு போகலை மெயினாட்டு. எதனாலன்னா இது பாஸ்போர்ட் வந்து ரெனியூ பண்ணணும். டைட்டாக இருக்குது. பாஸ்போர்ட் வந்து குட்டீஸ் 2 பேத்துக்குமே எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. ஸோ அதனால ரெனியூ பண்ண போகிறோம் திருநெல்வேலிக்கு. எங்கள் ஊரில் கிடையாது, அதனால திருநெல்வேலிக்கு. பார்த்தீங்களா நல்லா அழகான ஞாபகம் வந்துச்சு. எங்கள் அம்மா வந்து தோசை மாவு தரும்போது ஆர்த்தி நான் உப்பு போடலை, உப்பு போட்டுருன்னு சொன்னான். உப்பு நான் போட்டேன், எனக்கு ஞாபகம் கூட இல்லையே. லேசாக உப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நேற்று எடுக்கும்போது ஃபுல்லாக போட்டோன்னா என்னவோ ஒரே ஞாபக மறதியாக இருக்குங்க. உங்களுக்கு யாருக்காவது அப்படி இருக்கான்னு சொல்லுங்கள். சின்ன சின்ன விஷயங்கள் டக்குன்னு மறந்துடுது, என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அந்த ஓவராட்டு நம்ம வந்து திங்ஸ் வந்து யோசிக்கும் போது நமக்கு வந்து அதிகமாக மறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வேலைகள் ஜாஸ்தி ஆகும்போது நமக்கு வந்து மறந்துடுது. நல்லெண்ணெய் வச்சுருந்தேன் எனக்கு. ஸோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் இங்கே போகிறோம் திருநெல்வேலிக்கு பாஸ்போர்ட் வந்து ரெனியூ பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் காலையிலேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். லன்ச் வந்து ரைஸ் வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் வந்து நேற்றுள்ள மீன் குழம்பு இருக்குது. ஸோ அதனால் அது பிரச்சனை இல்லை. பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சாச்சு. குட்டீஸ்க்கு கடைசியாக இப்போ தோசை ஊற்ற போகிறேன். ஸோ அதை ஊற்றிட்டு தோசைக்கு சட்னியுமே அரைச்சாச்சு நான். இது வந்து என்னென்னா கொத்தமல்லி போட்டு அரைச்சிருக்கேன். ஸோ கொத்தமல்லி கொஞ்சம் வந்து லேசாக வாடுற நிலமையில இருந்துச்சா, தேங்காய், கொத்தமல்லி கீரை, பூண்டு, இஞ்சி, கொஞ்சம் புளி, உப்பு, பச்சை மிளகா வச்சு சும்மா துவையல் மாதிரி அரைச்சிட்டேன். அதுதான் இன்றைக்கி வந்து தோசைக்கு ஒரு சைட் டிஷ். ஓகே, இங்கே பாருங்கள் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ரெடி அண்ட் சர்வ்டு. இந்த தண்ணி ஏன் இப்படி சட்னி ஏன் தண்ணியாக ஓடுதுன்னு தெரில. நாங்கள் ஹாய் மஹி, என்ன படம் பார்த்துட்ருக்கீங்க? டோராவா? ஏன் பார்த்தாச்சுல ஆல்ரெடி? நீங்கள் ரியல் டோரா அதான் பார்த்தாச்சுல, நம்மளாம் சேர்ந்து தானே பார்த்தோம். திருப்பி பார்க்கணும்னு சொன்னாலும் சரி சரி. February 14th எடுத்துருவாங்களோ? இது எதில் இருக்குது? நல்ல ஓகே, நெட்ஃப்ளிக்ஸில் February 14 எடுத்துருவோம். கரெக்ட். ஓகே ஓகே, சீக்கிரம் சாப்பிடுங்க, ரெடி ஆகணும், டைம் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து கிளம்புறதுக்கு இடையில கடகடன் வேலையெல்லாம் முடிச்சிட்ருக்கேன். நம்ம இதான் வெளியே எங்கேயாவது போகணுன்னு வைங்களேன், அதுக்கு தக்கன நம்ம பிளான் பண்ணணும். ஏன்னா நின்னாப்பில் நான் இதை நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நம்மளால் வந்து நின்னாப்பில் கிளம்ப முடியாது. அதனால நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா அதுக்கு தக்கன பிளான் பண்ணணும். ஸோ இந்த துணியெல்லாம் நேற்று துவைச்சதை எடுத்து மேலே கொண்டு வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மெயினாக இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இன்னும் காஃபி குடிக்கலை. அது இருக்கட்டும்.
காஃபிக்கு வந்து காலையில் வந்தோடனே நான் வந்து பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எனக்கு ஒரு ப்ளக் பாயிண்ட் தான் இருக்கா. ஸோ இந்த இதுக்குள்ளே கனெக்ஷனை ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு இந்த காஃபி மேக்கரோட கனெக்ஷனை கொடுக்கணும். ஸோ நான் வந்து இதுக்கு வந்து அந்த அது என்னன்னு சொல்லுவாங்க, அந்த 2 இதாட்டு, ஐயோ அதுக்கு பேர் எனக்கு வர மாட்டேங்குது, அந்த கார்டு மாதிரி ஒரு இதுலேயே வந்து நம்ம மாட்டினோன்னா 2 ப்ளக் வந்து மாட்டிக்கலாம் தெரியுமா, அதை வாங்கணும். நான் இதுக்கு முன்னாடி ஒன்று வச்சுருந்தேன், ஒரு 3 ப்ளக் இருக்கிற மாதிரி, அது உடஞ்சி போச்சு எனக்கு. ஸோ அது இருக்கும்போது என்ன பண்ணேன்னா, நான் இந்த கெட்டிலோட ப்ளக்கையுமே அதில் சொருவிட்டேன். ஸோ அதோடது இதோடது கெட்டிலோடது 3 ப்ளக் மாதிரி இருக்கும். அது ரொம்ப நல்லா வசதியாக இருந்துச்சு. கொஞ்ச நாள் ஓடிச்சு. திடீர்னு என்னன்னு பார்த்தா அதில் கனெக்ஷன் வரல, கட் ஆகிடுச்சு. அதனால் அது ஒன்று வாங்கணும். இல்லாட்டி இப்போ எனக்கு வந்து ஒன்றா எடுத்து பண்ணணும். ஸோ எப்போவுமே காஃபி மேக்கரில் தண்ணி இருக்கான்னு செக் பண்ணிப்பேன். நம்மளோட காஃபி இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். எனக்கு ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு எடுத்துகிட்ருக்கேன்ல கொஞ்சம் நாளாகவே ஒரு ஸ்டைல் ஆஃப் vlogging. ஏன்னா யூஸ்வலாக கேமராவில் எடுப்பேன். என்னடா யூஸ்வலாக கேமராவில் எடுப்பேன். இப்போ வந்து மொபைலில் எடுக்கிறேன். அப்படியே உங்களை வந்து என் கூடயே கூட்டிகிட்டு போகிறது மாதிரி. ஸோ இந்த ஸ்டைல் ஆஃப் vlogging உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். பிகாஸ் எனக்கு வந்து தெரியும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா யூஸ்வலாக கேமராவில் ட்ரைபாடில் செட் பண்ணி எடுப்பேன். இப்போ நான் வந்து அப்படியே நான் வந்து போகிற இடத்துக்கெல்லாம் உங்களை கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது. என் மொபைலில் தான் எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு இது ஈஸியாகவும் கூட இருக்குது எடுக்கிறதுக்கு. ஸோ இந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இப்போ நம்மளோட காஃபி வந்து ரெடி. எஸ், பிளாக் காஃபி, நோ சுகர். ஊழிட்டாங்க. ஓகே, நான் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக உட்காந்து காஃபியை குடிச்சு முடிச்சுட்டு அப்புறம் பார்ப்போம். சம்டைம்ஸ் நம்ம வந்து முடி கட்டுவோம், ஆனால் வந்து நமக்கு பார்த்தாலே ஆஹா இன்னைக்கு நல்லா வந்திருக்கே அப்படின்னு தோணும்ல. மகி காணி விளங்க திரும்ப. ஸோ இங்கே வருங்க, இன்னைக்கு எனக்கு வந்து இந்த ஃப்ரெஞ்ச் பிளேட் வந்து ஃப்ரெஞ்ச் பிளேட்டு தானே, ஃப்ரெஞ்ச் பிரெட், ஃப்ரெஞ்ச் பிளேட்டுன்னு சொல்லி ஃப்ரெஞ்ச் பிரெட்ஸ் வந்து அழகாக வந்திருக்கு பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நைஸ். ஓடு ஓடு ஓடு, நீ உன் அழகை ரசித்தது போதும் மேடம். உங்கள் அழகை ரசித்தது போதும் மேடம். போங்க மேடம் போங்க. மகிக்கு வந்து தலை கட்டும்போது நான் இப்படி இருந்து கட்டுவேன். மகாக்கு வந்து கட்டணும்னா இவ்வளோ இப்படி மேலே ஏறணும். ஏன்னா வந்து மகா அந்த அளவுக்கு ஹைட் ஆயிட்டா. அதுதானே மகா? வளர்ந்துட்டே போறாங்க என் குட்டீஸ் 2 பேரும் வளர்ந்துட்டே போறாங்க. Next in 11 years. Yes. கட 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 வளர்ந்துட்டே போறாங்க. பை பை மக்க பை சொல்லு. பை. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கிளம்பியாச்சு. ஆமா, நான் இன்னைக்கு காலையில இருந்தே vlog எடுத்துட்டு இருக்கேன். அந்த மவுண்டனை பாருங்களேன். எந்த மவுண்டன்? அங்க பாருங்களேன். இதுதாங்க பியூட்டிஃபுல் நாகர்கோயில். நம்ம இப்ப இருக்கிற இடம் என்னதுடா கரெக்டா? தோவாலை கிட்ட வந்தாச்சு. மலை எங்க? இப்பதான் இங்க ஒரு மலையை பார்த்துட்டு தான் நான் vlog எடுக்கிறதுக்கு எடுத்தேன். கேமரா மலையவே காணும். பின்னாடி எங்க மரம், நிறைய மரங்கள் இருக்கு. ஏன்னா மரங்கள் இல்லனா தூறாவளி வந்துருமா? சூறாவளி இல்லது, தூறாவளி. மரங்கள் இல்லனா இல்ல, இது ஸ்ட்ராங் விண்ட். அந்த கெட்ட விண்ட், டோர்னேடோ. எப்படி டோர்னேடோ? ஏய் வா யா, சண்டை போடுங்க அப்படிதான் குழப்புதா. குழப்பாதீங்க. ஓகே, அண்ணா இருக்கு மலை. கிடைச்சிடுச்சு மலை. மலை 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 தோவாளை மலை.
என்ன இருக்கு பாருங்க. இதுதான் தோவால கோயில். தோவால நீ ஒரு ப்ரொனன்சியேஷன் ஏன் உனக்கு? ஏன் தோவாலை? தோவால தோவாலை இப்படிதான் பேசுவா. வேனுக்கும் பேசுறது வேனுக்கும் இல்லடா, ஏன் தோவால தானே. அப்ப என்ன சொல்லுவே? தோவால இந்த தவளை. அப்ப என்ன சொல்லுவே நீ? சொல்லு ஒழுங்கா பேசு. என்ன சொல்லு? பேர் சொல்லு. தோவாலை. தோவாலை. தோவாலை எங்க ஊர்ல. சத்தம் போடாத நீ. எங்க ஊர்ல இங்க இருந்து தாங்க பூ எல்லாம் வரும். இங்கதான் ஃபுல்லா பூக்கள் இருக்கும். நாங்க வந்து எங்களுக்கு கல்யாணத்துக்கு மாலை எது வாங்கதா இருந்தாலுமே இங்கதான் நாங்க சொல்லுவோம். இங்க நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்க. இவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணிட்டா ஃப்ரெஷ்ஷா மவுண்டனை காணிக்கண்டே உங்களுக்கு. கல்யாணத்துக்கு மாலைங்க மஞ்ச கம்மால என்ன சொல்லுங்க நீ? கல்யாணத்துக்கு மாலை இந்த பாருங்க, அவன் சொல்றது கண்டுக்காதீங்க. நானும் சதீஷ் இப்ப இங்க வரும்போது ஃபைட் பண்ணிட்டே தான் வந்துட்டு இருக்கோம். அதனாலதான் என்னைய அவமானப்படுத்துவாங்க. அண்ணா இருக்கு மவுண்டன் பாத்தீங்களா? காணிஸ்டன்டிச்செல்லாம் அண்ணா இருக்கு மவுண்டன். சோ என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இங்கதான் எங்களுக்கு பூக்கள்லாம் வரும். சதீஷ் வந்து தெரியாம சொல்லுங்க, அவனுக்கு தெரியாது. ஆக்சுவலி ஒன்னும் தெரியாது பார்த்துக்கோங்க. தோவாலையில இருந்துதான் எங்களுக்கு பூ வருங்க, பூக்கள் வரும், மாலை வரும், எல்லாம் வருங்க. நாங்க எங்களுக்கு மாலை ஏதாவது இங்கதான் ஆர்டர் பண்ணுவோம். ஒழுங்கா பேரு ஊரு பேர் ஒழுங்கா சொல்லு. நான் ஒழுங்கா தான் சொல்லுவேன். கடந்துட்டு ஏதோ சொல்லணும்னு சொல்லி சொல்லாத. திவாவூர்த்தி மவுண்டன் எங்கடே மவுண்டன்? அண்ணா இருக்கு மவுண்டன். அண்ணா இருக்கு எங்க? இங்கயா? ஐயோ சாரி செல்லக்குட்டி. இங்க உங்களுக்கு காணிக்க சொல்லிட்டு இருக்கா. காணிச்சிட்டேன். இந்த பக்கம் தான் இருக்கு நிறைய மவுண்டன், பாத்துக்கோங்க. ஃப்ரண்ட்லயும் இருக்கு மவுண்டன், அங்கேயும் இருக்கு மவுண்டன், இங்கேயும் இருக்கு மவுண்டன். சுத்தி மலைகள் தான். நம்ம அழகான ஒரு இடத்துல இருக்கோம். கரெக்டா? ஆமா. பின்னாடியும் மவுண்டன், முன்னாடியும் மவுண்டன், எல்லா இடமும் மவுண்டன் தான். மேலையும் மவுண்டன், கீழேயும் மவுண்டன். உங்களுக்கு கிளியரா இப்ப தெரியுதா? அண்ணாவை பாருங்க. வாவ். அம்மா மவுண்டன் மேல யாராவது வீடு கட்டிருக்காங்க. அங்க போமா. அம்மா இப்ப நம்ம கடந்து போறது ஆரல்வாய் மொழி தாண்டி போயாச்சு. வள்ளியூர்கிட்டே வர போறோம். இவன்ட்டு அவமானப்படதே எனக்கு ஒரு வேலையா போச்சு இந்த ட்ரிப்ல. ஆனா எவ்வளவு காத்தாடி இருக்கு பாருங்க. இந்த ஏரியா ஃபுல்லாவே காத்தாடி தான். அதுவும் இல்லாம எல்லா காத்தாடியுமே சுத்துது. அதுதான் ஹைலைட். செம்ம காத்தப்போ. சிரிக்காத, நான் வாங்கிட்ட பேசல சரியா? நான் என்னோட வியூவர்ஸ்ட பேசிட்டு இருக்கேன். நான் வாங்கிட்ட பேசவே இல்லடே. உன்னே காட்டுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்பதான் முடிஞ்சு சாப்பிட வந்தாச்சு. வைர மாளிகைக்கு வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் ஆக்சுவலி நான் ரொம்ப நாளாவே ட்ரை பண்ணணும்னு இருந்தது. நீ என்ன ஆர்டர் பண்ணிருக்கீங்க? பிரியாணி ஷேர் பண்ண போறோம். மகா என்ன ஆர்டர் பண்ணிருக்கா? சதீஷ் எனக்கு செம்ம பசி. நான் வந்து ஃபிஷ் மீல்ஸ், நான் வந்து பிரியாணி சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ வந்தோடனே டேஸ்ட் பண்ணிட்டு ஆமாடா நம்ம இதை ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ தான் வந்து பாஸ்போர்ட் ரெனிவல் எல்லாம் போயிட்டு வந்தாச்சு. ஒரு பெரிய வேலை முடிச்ச மாதிரி. ஏன்னா அந்த என்னடா ஏன் போகணுன்னா போகலாம். அமெரிக்காவுக்கு போகுமா? ஆக்சுவலி பாஸ்போர்ட் ரெனியூ பண்ணதை அனுச்சித்தியை பார்க்குறதுக்குன்னு இல்லை. பட் நம்ம வந்து உனக்கும் மகிக்கும் உள்ள பாஸ்போர்ட் ஆக்சுவலி எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. இங்கே காணி, இங்கேப்பா காணியில் முன்னாடி எது எக்ஸ்பயர் ஆகிடுச்சு உங்கள் 2 பேர்த்துக்கும். ஸோ நம்ம எங்கே வெளியே போகிறதா இருந்தாலும் உங்கள் பாஸ்போர்ட்டை ரெனியூ பண்ணணும். அமெரிக்கா போகணுமா? போகுமா? இந்த வாட்டி போகுமா?
ஸோ இந்த விஷயத்தை நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு இருந்தேன். சப்போஸ் யாராவது உங்கள் பசங்களோட பாஸ்போர்ட்டை வந்து ரெனியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறத லைட்டாக உங்க கூட ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் சில பேத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஆக்சுவலி இந்த வாட்டி நாங்கள் பாஸ்போர்ட் வந்து மகாக்கும் மக்கிக்கும் தான் எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. அதுதான் ரெனியூ பண்ண போயிருந்தோம். ஸோ ரெனியூ பண்ணுறது வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு வந்து 15 மினிட்ஸ்க்கு தக்கன ஸ்லாட்டு கொடுப்பாங்க. அந்த டைம் கிட்டத்தட்ட நீங்கள் போனால் போதும். ஸோ ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு, கிட்ஸோட ஆதார் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட் காப்பி, இமெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர், ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் வந்து வேற என்னது உங்களோட பாஸ்போர்ட் காப்பி எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் வந்து அட்மிஷன் போடுவீங்க. அட்மிஷன் ஃபீஸ் வந்து 1000. தக்கல்ல வாங்குறீங்க அப்படின்னா எங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 2000 நாங்கள் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து பே பண்ணியிருந்தோம் நேராக அங்கே. அது ஒன்று. நீங்கள் அங்கே போகும்போது நான் ஏன் இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சில டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து கொண்டு போகாமல் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும் ஒன்று. இன்னொன்று வந்து அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ரொம்ப அலையிற மாதிரி இருக்கும். அது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால சொல்கிறேன், நீங்கள் எடுத்துகிட்டு போகிற டாக்குமெண்ட்ஸ் வந்து குழந்தைங்களோட ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போய்க்கோங்க. அதில் 2 பேரண்ட்ஸுமே சைன் பண்ணணும், அப்பா அம்மா 2 பேருமே. அதுக்கப்புறம் குழந்தைங்களோட பர்த் சர்டிஃபிகேட் காப்பி அதுலேயும் சைன் பண்ணணும். உங்களோட ஆதார் கார்டு அப்பா அம்மாவோடது கீழே சைன் பண்ணணும் 2 பேருமே. வேற ஏதாவது ஐடி ப்ரூஃப் இருக்கு அப்படின்னா அதையும் எடுத்துக்கோங்க, ஓட்டர்ஸ் ஐடி அந்த மாதிரி. பாஸ்போர்ட்டோட ஃப்ரண்ட் கவர், பேக் கவர் சைன் பண்ணி எடுத்துடணும் நீங்கள். அண்ட் பாஸ்போர்ட்டோட ஃபர்ஸ்ட் பேஜையும் நீங்கள் வந்து காப்பி எடுத்துக்கோங்க, பிகாஸ் அதுவும் கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களோட பர்த் சர்டிஃபிகேட், அவங்களோட ஸ்கூல் ஐடி கார்ட்ஸ் எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் எடுத்து அட்டஸ்ட் பண்ணிடுங்க, சைன் பண்ணி எடுத்துகிட்டு போயிருங்க. இந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்தவித அலைச்சல் எதுவுமே இருக்காது. ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு அங்கேயே குழந்தைங்களுக்கு எடுத்துப்பாங்க. ஸோ இதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணணும்னு இருந்தேன். சில பேத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகே.